வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் சேமிக்கிறதுல நம்ம செய்யக்கூடிய ஒரு 10 தவறுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்மளில் பலர் நல்லாவே சம்பாதிப்போம். ஆனால் சம்பாதிக்கிற பணம் மாத இறுதியில் எங்கே போகுது, எங்கே செலவாகுதுன்னே தெரியாது. அதை பற்றியான ஒரு 10 தவறுகள் தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது உன்னிப்பாக கேட்குறீங்களா? அதில் தவறு பட்ஜெட்டே போடாமல் இருக்கிறது. ஆமாங்க, மாதத்தில் வரக்கூடிய வருமானத்தில் நம்ம பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டோம். நிறைய பேர் மனசுலே பட்ஜெட் போட்டு அதை செலவு பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் மனசில் போடுற பட்ஜெட்டு உங்கள் கணக்கில் வருமா? கண்டிப்பாக அந்த மாத இறுதியில் உங்கள் கையில் ஒரு ரூபாய் கூட இருக்காது. இனிமே பட்ஜெட் போட கற்றுக்கோங்க. அதுவும் உங்களோட சேவிங்ஸ், செலவு, நீட்ஸு என்னென்னு புரிஞ்சுட்டு பட்ஜெட் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். 2வது தவறு, முதலில் செலவு பிறகு சேமிப்பு. ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு செலவு பண்ணிடலாம், அப்புறம் நம்மளுக்கு கையில் காசு இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் கூடாது. ஒரு மாதம் சம்பளம் வரும்போது இவ்வளோ தொகை எனக்குன்னு எடுத்து வைக்கணும், எனக்குன்னு தேவை இருக்கும் அப்படின்னு யோசித்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அதன் பின் தான் நீங்கள் செலவே பார்க்கணும். அப்போது முதல் சேமிப்பு பிறகு செலவு, அந்த முறையை பின்பற்றணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடாதீங்க. அடுத்து 3வது, சிறிய செலவுகளை அலட்சியம் செய்வது. ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் சின்னதாக செய்கிற செலவு தான் நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக அது மாறும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பொருளை பார்க்குறீங்க, அதை வாங்கிடுறீங்க, ஆனால் அது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியாது. அதோட தொகை வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது நீங்கள் சிறிய செய்யும் பொழுது ஒரு பெரிய தொகையாக நிற்கும். ஸோ இந்த சிறிய செலவுகளை அலட்சியம் மட்டும் செய்யாதீங்க. இந்த தவறு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 4வது, ஆன்லைன் ஷாப்பிங். ஆமாம், இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விளம்பரங்களை பார்த்து செலவழிக்கிறது தான் அதிகம். தினசரி ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த ஆஃபர்ஸை பார்க்குறோம், அந்த பை ஒன் கெட் ஒன் இது மாதிரி நிறைய ஆஃபர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பணத்தை வீணாக செலவு பண்ணிடுறோம். எது தேவையோ அதுக்கு செலவழிங்க. அடுத்து 5வது, எமர்ஜென்சி ஃபண்டு. ஆமாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், செலவு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் போயிடுறோம். ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாகன பழுதாக இருக்கட்டும், இல்லை வேலை இழப்பாக இருக்கட்டும், ஒரு வீட்டு சாமான்கள் பழுதாக இருக்கட்டும், இல்லை கடன் பிரச்சனை ஆகிய இந்த செலவுக்கு உங்களோட குறைஞ்சது 3லேருந்து 5 மாத செலவு சேர்த்து வைங்க. 6வது, கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது. கிரெடிட் கார்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா பரவாயில்ல, ஆனால் தவறாக பயன்படுத்துறது தான் இங்கே நிறைய பேருக்கு சேவிங்ஸை பாதிக்குது. அதாவது தேவைக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுத்துடுறோம். ஆனால் ஒரே தொகையாக அதை கட்ட சொல்லும் போது நம்ம கையில் பணம் இருக்காது. அதனால் கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்த நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து 7வது தவறு, எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறது. ஆமாங்க, ஒரு மாதம் வரக்கூடிய சம்பளத்தை ஒரே அக்கௌண்ட்டில் சேமிக்காமல் அதுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிங்க. எதில் சேவிங் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் அதிகம், எதில் சேவ் பண்ணால் லாபம் அதிகம் அப்படின்றத யோசித்து நீங்கள் முடிவு பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தவறையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. 8வது தவறு, மாதாந்திர செலவுகளை ரிவ்யூ செய்யாதது. ஆமாங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத அந்த மாத இறுதியில் நம்ம பகுப்பாய்வே செய்கிறதில்ல. இந்த தவறுனாலையும் நம்ம பணத்தை சேமிக்காமலே போயிடும். சொல்ல போகிற தவறு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்பாதிக்கிற நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியல் கோல் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே அதுக்கு தான். ஸோ உங்களுக்கும் ஃபினான்ஷியல் கோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான கோல் எது அப்படின்றத டிசைட் பண்ணி இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சரி பார்த்து அதை சரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்